இல்லைங்க சங்கம் பேங்க் வச்சு இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்ட் 9 நினைக்கிறேன். இந்த போன தடவை வந்துட்டு என் பர்த்டே ஸ்பெஷலாக இந்த வீடியோ தான் போட்டிருந்தேன். ஏன்னா சொல்ல சரி ஹாப்பி பர்த்டே ஒரு கேமில் தான் இருக்குமான்னு தெரியல, லைட்டாக மொக்கையாக இருந்துச்சு. அதனால தான் அந்த கேம் எடுக்காமல் சரி அந்த கேமில் நம்மளோட கேம் ஒன்று முடிக்காமல் பென்டிங்லேயே கிடையாது, இதெல்லாம் எடுத்து முடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்துருக்குங்க. ஓகே ஹெல்த்தான் ஃபுல்னு நினைக்கிறேன். இதில் என்ன கிடைக்க போகுது? ஓகே திறந்துட்டேன். ஓகே ஒன்று மேக்ஸ் பண்ணுவோமா? சாயங்காலம் மேக்ஸாக என்னன்னு தெரில, பட் வந்துட்டு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ எடுத்துக்கிட்டேன். சூப்பரு. எனக்கு தெரிஞ்சு நான் பவரை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுவேன் இல்லை கைஸ், பண்ணுவேன் இல்லை அந்தமாரி ஒரு இதில் தான் இருக்கேன். ஓகே ஆனால் அந்த கை யூஸ் பண்ணுவோம் அதான் நினைக்கிறேன். இது எடுத்து வச்சுமே. ஓகே இதையும் எடுத்து வச்சுப்போம். ஆமாம் இன்றைக்கி எதுவும் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஓகே தான். ஓகே சும்மா சொல்லுங்க. ஓகே எடுத்தோன்னே ஃபைட்டாக போனால் இங்கே கேஸ் வந்தா கேஸ் தள்ளிருக்கோ 5 கொடுத்துட்டேன். வாடா வெறும் ஒன்று கொடுத்து சுற்றணுமான்னு வந்துட்டு. ஓகே சுற்றிட்டேன். ஓகே அவ்வளோதான் கேஸ், இந்த இடத்துல மொத்த பற்றியும் முடிச்சாச்சு. அடுத்ததுக்கு போக வேண்டியதான். ஆமாம் அந்த அப்கிரேட்டில் தான் இருக்காண்ணே. ஓகே இது நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். நாங்களும் மேக்ஸிமம் எல்லா பொருளுமே அப்கிரேட் மேக்ஸில் இருக்கு. ஸோ ஒன்று இதெல்லாம் இருக்குது. ஓகே ஒரே ஒரு பவரா? ஓகே ஒரு பவர் இங்கே கிடைக்கும் போல் பார்த்தால் அது நம்ம இந்த கை இந்த வந்துட்டு நல்லா பாருங்க, தேனஸ் கை மாதிரியே இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. ஆறு பார் முதல்ல ஆறு போட்டி எடுத்துடுவோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் 6 போடுங்கன்னு சொன்னேன். ஓகே எடுத்துட்டு உடச்சிட்டேன். இதை உடச்சா உயிர் சக்தி இல்லைன்னு பவர்லாம் கிடையாது. ஓகே இதை அடிச்சோம்மா. இது நம்ம அவனை வர வைக்க தானே இதை பண்ணுவோம் கைஸ். அந்த ஷிப்பு மாதிரி வருமா அதுக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம போன தடவை கூட வந்துட்டு போன பாட்டுக்கு அதுவும் போன பாட்டு part 7 இல்லை part 6 தான் இருக்கணும். ஒருத்தன் வந்து நம்ம அடிக்கமுன்னா அடிப்போம், அந்த இடத்துல இந்த பெல்லை யூஸ் பண்ணியிருப்போம் வர வைக்கிறதுக்கு. ஸோ இந்த இடமா அப்படி தான் இருக்கும். அதாவது நீ தான் திருப்பி வந்திருக்கியா, உன்னால் என்னை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிரேட்டோஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன தடவை மாரி இப்போ இல்லை, என்னால் இப்போ உன்னை அழிக்க முடியும், நீ வந்துட்டு தேவை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அதாவது என்னை குறைச்சி எடை போடாத. அதான் சொல்லியிருக்காரு. தேவை எனக்கு குறைச்சி எடை போடுற வேலையை வச்சுக்காத, நீங்கள் நான் உன்னை அடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. வா உன் பவர் என்னன்னு தெரியாத நினச்சிக்கிறியா? இல்லை சார் நான் அடிக்கிறது சம்மாக்ஸுங்க. நோ காப்ளின். ஓகே வாங்கச்சி, இந்த காப்ளின் சக்தியோட வாங்கினது இல்லை. இந்த லிட்டில் காப்ளின்னு வர்றது வேற ஒன்று வரும். ஆஹா மாஸ்க் நல்லா இருக்கு. மாஸ்க் எனக்கு கிடைக்குமா? தேங்க்யூ. நோ அவ்வாடா வாங்கு. யார் இல்லை? ஓகே
நான் தழுவுறேன் ஓ ஷேட் தப்பிக்கிற விஷயமா அவங்க வருவான். ஓகே நினச்சேன். ஓ எவ்வளோ வேணா போடுங்க ரசா. இந்த வச்சுக்க நான் ஹேட்டு பயங்கரமாக வந்துச்சு போல். ஆனால் இந்த டைம் கிரேட்டோஸ்கிட்ட தப்பிக்க முடியாது. கமான் பேசாமல் போன தடவை அது உடைக்கிறதுக்கு இன்னும் கேட்டானுங்க. அந்த இதுமாரி இன்னும் கேட்டானுங்க. ஆனால் அந்த கோப்ளின் தான் நினைக்கிறேன். தடுத்துட்டாங்க லிட்டனி. அவன் என்ன பண்ணுறான்னா தடுத்துனான். அந்த கோலை வச்சு அவன் ரொம்பவே தடுத்துக்கிருக்கான். என்ன குறைச்சி இடம் போடுற கைஸ். குறைச்சி நோ போடு ஓகே ஒரு இது மேலே போட்டுருச்சு. பட் ஓ சரி தப்பிச்சிட்டான். நோ சரிங்க இது வேலை செய்தாங்க போங்க. நோ லிட்டரலி ஒன்று அடிக்கிறது லைட்டாக டஃப்பாக இருக்குங்க. சரி வேறு வழி இல்லை. கிட்ட போயிட்டு இந்த ஒரு இது போடாமல் லிட்டரலி வேஸ்ட் பண்ணுங்க. லிட்டரலி வேஸ்ட் பண்ணிட்டேன். வரேன் லிட்டரலி வேஸ்ட் பண்ணிட்டேங்க. லிட்டரலி நான் கீழே பாஞ்ச மேலே போயிட்டேன் அதுக்குள்ளே. டே திருப்பி உயிர் சக்தி ஏன்டா ஏற்றினேன். இருவார் நோ இப்போ யூஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது இப்போ கீழே இருந்தாங்க. இந்த டைமில் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கணும். சீலா பண்ணியாச்சு. நோ டீடு கிளிச் ஆகிட்டேன் நினைக்கிறேன். அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் கொஞ்சம் தான் ரிலாக்ஸ் பண்ணுறோம். எங்கே போகிறேன் அடுத்து? ஓகேவா என்னோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. வரியா? உன் ட்ரீட்மெண்ட்னா எனக்கு வேலை செய்யுது. பட் என் ட்ரீட்மெண்ட் உனக்கு வேலை செய்யும். இதை தான் முதல்லேருந்து போடலான்னு வச்சிங்க. பட் அதுக்குள்ளே இது பண்ணிட்டேன். வச்சுக்க நான் கண்ணா வேறு மாதிரி இருந்துச்சா? யா நோ ஓகேவா. ரெண்டு இது பட்டுருச்சு. ஷேட் எப்பட்றா கிளிச் ஆகுதுங்க. அவன் அதை வச்சு ரொம்ப தப்பிக்கிறான். அவனோட பவர் கொஞ்சம் எப்படின்னா நம்மளோட கொஞ்சம் பவராக இருக்கிற மாதிரி கூட இருக்கணும். அந்தமாரி சொல்லுவார். ஓகே கரெக்டாக நான் அப்படி கொடுத்தேன். ஓகே எனக்கு கையை கோப்ளிங் மாற்றிக்குவோம். அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவனை அடிக்கிறதுக்கே ஒரு மொத்த பாட்டே இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது நோ போடு. கெஸ் லிட்டரலி ஏன்டா கெஸ் அதுக்குள்ளே ஏற்றிட்டாங்க ஒரு சை ஏற்ற மாட்டான்னு நினச்சான் அதுக்குள்ள. பட் ஏற்றிட்டான். என்னடா பவர் இது கேஸ். நம்மக்கிட்ட அந்த ஒரு குத்துற பவர் மாரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கீழே குத்துற மாரி நம்மளோட மொத்த பவர் மாரி. அது அந்தமாரி வச்சுருக்காங்க.
என்னடா நான் குத்துனது நீ குத்துனது வேலை செய்யலையா என்ன? நோ ஷிட். நான் இப்படியே லோ ஆகிட்டேன். இப்படி இதில் லோவானா இப்போப்பா ஆச்சா தப்பிச்சிட்டான். நக்கண்ணா அதுக்குள்ளே போனால் எப்படி? நோ 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 நான் அடி வாங்க ரொம்ப நான் வச்சுக்கோ. உன் பவரில் நீ எதுவுமே பண்ண முடியாது கண்ணா. நோ 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 கேஸ் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் கேஸ். அப்போ தான் நம்ம வந்துட்டு எப்படியாவது டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துக்கு வேறு போயிடுறாங்க கேஸ். வேறு நம்மளை திசை திருப்பி விட்டு அவன் போயிட்டு அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். வச்சுக்கோ. ஏடி அடுத்து இன்னும் ஷிட் 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 மாத்திரா கையை மாற்று. டே ஏன் எஸ் விட்டான் ஒன்று யூஸ் பண்ணுறதுக்குள்ளே முடச்சவன். ஓகே முடச்சி தள்ளிட்டேன். இப்போ வாடா கேஸ். கொஞ்சம் நாங்கள் ஹெல்த்தை நான் மொத்தமாக குறைச்சி கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். மொத்தமாக குறைக்க நினச்சா கடைசியில் வந்துருச்சு கேஸ். அவனை மொத்தமாக குறைக்கணும் போலன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வந்துருச்சு. அப்புறம் என்ன? ஓகே போட்டு அவன் இதை வச்சு அவனே போட்டாச்சு. யாருக்கிட்ட இவ்வளோ தூரம் போராட்டங்களுக்கு பிறகு எப்படியோ போட்டு தள்ளியாச்சு. ஆனால் சரியில்லையா? ஆனால் எப்படி அவனை உயிர் வண்டி அவங்ககிட்ட இருக்குது. நமக்கு என்னது கேஸ் அது. பட் இது நமக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறேன். அது அது இவனை கட்டணும். சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் சவுண்டு வண்டி லைட் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஓகே இப்போ வேணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லிட்டரலி அவங்க அந்த உயிர் ஒன்று இருக்கு. ஆஹா இன்னமும் யூஸ் பண்ணுறான். என்னத்தை யூஸ் பண்ணுறான்னு தெரியல. ஆஹா என்ன தழுவன் பறக்கிறான். இது நம்ம லிஸ்ட்டில் இல்லையே. நம்ம லிஸ்ட்டில் இல்லை கேசனா. பறக்கான்னு எனக்கு தெரியாது. இப்போ இதை மட்டும் யூஸ் பண்ணுறியா? ஓகேவா இல்லை சும்மாவே நீ தோற்றுருவ. இது வரை பார்த்தா இதுவா வா வச்சுக்க பாக்ஸு வா. ஏற்கனவே ஒரு செத்துட்டு தானே நல்லா ஓப்பு சார் ஐயா போட்டு மண்டே கட்டி ஒரு ரெடி அவன் ஸ்கல்லே உடஞ்சிருச்சா. நான் ஒன்றும் சண்டை போடுவேன். போடா சுத்து போடா. இது வரைக்கும் எத்தனையோ பேர் அடிச்சிருக்கேன்டா. வாங்கிக்க. Having defeated Charon, Kratos journeyed deeper into Hades and closer to his goal. For in the distance, the bright light of Helios illuminated all of the underworld. But something on the shore caught his attention.
Kratos, it almost seemed an apparition. Calliope! Upon seeing his daughter, Kratos realized that all that he had been working for, all that he had wanted, was within reach. Years of service to the gods had not delivered him from his pain. Never had he eased the burden of his past. And now, Calliope was found. Calliope! Yes. அதாவது இந்த ஸ்டோரி தெரியும்னா நம்ம வந்து செயின் ஆஃப் ஒலிம்பஸ்னு இல்லை காட் ஆஃப் வார் 1 அந்த மாதிரி நானாக தெரியும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கோல் கிட்ட இப்போ நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கிட்டன்னு சொல்ல முடியாது, கிட்ட நெருங்கிட்டோம். ஃபைனலி அந்த காட்டையும் நம்ம வந்து சாவடிச்சிட்டோம். அதாவது முதல்ல சண்டை போட்டோம் இல்லைங்களா, அவனையும் நம்ம ஃபைனலி சாவடிச்சிட்டோம். இதுதான் லாஸ்ட் பவர்னு நினைக்கிறேன். பட் இது என்ன பண்ணுன்னு தெரியலையே, என்னடா பண்ணுது லிட்ரலி இது என்னத்துக்குன்னு தெரியலையே. கொஞ்சம் நான் இதை மேக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் மேக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அது என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு தெரியும். ஸோ நம்ம அதை வச்சு சண்டை போட வைப்போம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் பவர். ஓகே, அதாவது அனிமேக்கு இது என்ன பவரே இல்லையாண்ணே தெரியல. இருந்து பார்ப்போம். அனிமா லெவல் 3ல் வந்து இது பவர் ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். கடைசி பவரு அவ்வளோதான். மேக்ஸ் பண்ணிட்டேன். மேக்ஸ் ஓகே, மேக்ஸ் ஆயிடுச்சு கேஸ். மொத்த வரும் மேக்ஸு. ஓகே, இது என்ன பண்ணுன்னு தெரியலையே. ஓ, 6 தெரியும். ஓகே, இருங்க கற்று பார்ப்போம். 6 + O ஓகே கேஸ், அவங்கள்ட்ட நம்ம சக்தியை நம்ம எடுத்துக்கிறோம் போல. இதுதான் இந்த பவுரேவா, சூப்பர் வேற மாதிரி இருக்கு. போனால் இந்த சம்பரம் கேஸ் எல்லாத்தோட உயிர் சக்தியும் எடுக்கிறது போல அது அவங்ககிட்ட இருந்தது. அவங்க மாஸ்க் லிட்டரேட் அந்த மாஸ்க்கு நம்ம எடுத்தாச்சு. ஓகே, ஸோ அவங்ககிட்ட கிடச்ச ஒரு பீஸ்னால் அது இந்த பீஸ் தான். இப்போ நம்ம இந்த கோட்டம் இருக்குல்ல, இதுக்குள்ள தான் போய் ஆகணும் போல். ஹெல்த் அவ்வளோ இருக்குது. ஓகே, ஹெல்த்து ஃபுல்லு. மேஜிக் வந்து ஃபுல்லாக்க முடியுமான்னு தெரில கேஸ். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இப்போ வந்து நம்ம ஹெல்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மேஜிக் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல ஒரு சேஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம முன்னேறி போக வேண்டிய நேரம் கேஸ். த டெம்பிள் ஆஃப் த பெர்செஃபோனியா, அந்த டெம்பிள் ஆஃப் பெர்செஃபோனி. ஓகே, R32 கொடுக்கணும். ஓகே மிஸ், அதாவது இதுதான் வந்துட்டு கிரேட்டோஸோட மகள். ஓகேங்களா, அதாவது இதோட ஃபோன்லேயே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த கேம் பிளே பார்த்துட்டு ஸ்டோரி சொல்கிறேன். இவர் வந்துட்டு ஏரிஸ்க்கு வந்து வேலை செய்வார் கேஸ். அதாவது ஏரிஸ் தான் வந்து இவருக்கு இந்த பவரே கொடுத்துருப்பார். ஏரிஸ்னால் ஒரு கடவுள் தான். அவர் தான் வந்து இவருக்கு இந்த பவரை கொடுத்துருப்பார். பவர் கொடுக்கும் போது வந்துட்டு, அதாவது இந்த போரில் என்னை வின் பண்ண வைங்க, ஒரு போர் பண்ணியிருப்பார், அந்த போரில் என்னை வின் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் அடிமையாக இருக்கும் போது நடந்ததுனான்றான். ஸோ ஒரு கோயிலை அழிக்க சொல்லும் போது ஒரு மகள் அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சே வந்துட்டு அவர் அழிக்க சொல்லியிருப்பார். ஸோ அந்த டைமில் நடந்த அசம்பாவிதம் இப்போ தான் வந்துட்டு ஒரு மகளை வந்து பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. பட் லிட்டரலி ஸ்டோரி என்னன்னா God of War 1 விளாட்ணும். பட் அது விளாட்றதுக்கு நம்ம வந்து பட்ஜெட் இருக்கிறதுனால விளாட்ல. ப்ளஸ் கொஞ்ச நேரம் வந்துடுறேன் கேஸ். எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டேன். ஓகே, லிட்டரலி பவர் தீர்ந்து இவெல்லாம் போராடிக்கணும் கேஸ். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தப்பிச்சிட்டேன். அடுத்தது திறங்கடா கேஸ். லிட்டரலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னொன்று சொன்னாங்க, நம்ம வந்துட்டு நம்ம லட்சியத்துக்கிட்ட வந்து ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னாங்க.
கேம் எண்டாக சான்ஸ் இருக்கலாம் இருக்கு கைஸ். கேம் எண்டாக ஏதோ உங்கள் பொண்ணு இந்த வழியாக தான் நடந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது அந்த ஒரு ஹார்ட் டச் மூமெண்ட்னா மறக்க முடியாது கைஸ். ஏன்னா அவரோட பொண்ணை கொன்று அவங்க வந்துட்டு அந்த கனவு இதில் வந்து இவரை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா சாதா விஷயம் இருக்குன்னா டேடே உங்களாம் அடிக்க டேடே இங்கே கொஞ்ச நேரம் இருங்க இவங்களாம் அடிக்கணும் போல இருக்கு. இருங்கடா நான் எதை உடைக்கணும் அதை வந்து உடச்சிட்டு போயிடுவேன். நான் உங்களை யாரையும் எந்த வந்து பண்ணவில்லை தேவைன்னா. ஓ கைஸ் கொஞ்ச நேரம் கைஸ் இப்போயே வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயே 20 மினிட்டு. ஓகே இங்கே ஒரு சேஃப் இருக்குது. ஓகே சூப்பராக இருக்கட்டும். இங்கே எவனும் வந்துடாதீங்களா, சேஃப் பண்ண போகிறேன். அப்பாடா கைஸ் லிட்ரலி எவ்வளோ தூரம் வந்தாச்சுன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றும் தெரில. பட் அவ்வளோ தூரம் தரமான ஒரு விஷயந்தான் வந்தது. ஹெல்த்து மேஜிக்கு ரொம்ப குறவாக இருக்குது. ஹெல்த் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே அந்த மேஜிக் போட்டின்னு திறந்துட வேண்டியதான். அடுத்து வேறு ஏதாவது குட்டி இங்கே ஒரு ஆர்வு குட்டி இல்லை இதுக்குதான் ஆர்வு தேவையில்ல கைஸ். ஏன்னா மொத்த பவர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குதான் ஆர்வு தேவையில்ல. இதுமாதிரி ஆர்வின்னு தேவையில்ல கைஸ். ஓகே நம்மளை பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு ஓடுது அந்த சின்ன பிள்ளை. அம்மாப்பா பயந்துக்கிட்டு ஓடுற பிள்ளை இதாயா. யார் என்ன சண்டை போட ஆகுனா கலந்து வந்துடுறாங்க போனால் இங்கே